இசையமைப்பாளர் அனிருத்தின் ஹுக்கும் இசை நிகழ்ச்சிக்கு தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். உயர்நீதிமன்றம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கூவத்தூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மார்க் சொர்ணபூமி என்னக்கூடிய இடத்துல ஹுக்கும் என்ற பெயர்ல இசையமைப்பாளர் அனிருத்தினுடைய இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் செய்யூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏ பனையூர் பாபு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்றைக்கு அவசர வழக்காக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில், அதாவது எம்எல்ஏ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடந்த 2023 இசையமைப்பாளர் AR ரகுமானுடைய மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியில் கூட இதுபோல கூட்ட நெரிசலும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு முதல்வருடைய கான்வாயே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது பல்வேறு சம்பவங்களும் நடைபெற்றன. பலர் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். ஆனால் அதே போல மெரினா கடற்கரையிலேயே நடந்த விமான சாகச நிகழ்ச்சியிலையும் லட்சக்கணக்கானவர்கள் பங்கேற்றதில் நெரிசல் ஏற்பட்டு சிலர் பலியானதையும் சுட்டிக்காட்டினார். இசையமைப்பாளர் அனிருத்துடைய நிகழ்ச்சிக்கு எந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை, முறையான அனுமதிகள் வாங்கியதாக தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்துக்கு செல்லக்கூடிய சாலைகள் மிகவும் குறுகலாக இருக்கிறது. இந்த சாலைகள்ல வாகனங்களை நிறுத்துவதற்கு பயன்படுத்த முயற்சிக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால முழுமையான பாதுகாப்பு வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் அல்லது தள்ளி வைக்க உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டார். இதையடுத்து காவல்துறை தரப்புல முன்வைத்த வாதம் என்னவென்றால், பல்வேறு நிபந்தனைகளுடன் இந்த இசை நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறி அந்த நிபந்தனைகளை நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் தாக்கல் செய்தார். அதே போல இந்த நிபந்தனைகளை பின்பற்றிய நிகழ்ச்சி நடத்தப்படும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தரப்பிலும் உறுதி தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த நிபந்தனைகளில் ஒன்று மீறினால் கூட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்ததுடன் இந்த நிபந்தனைகள் கண்டிப்புடன் பின்பற்றப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 28 தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.